10 கோடி ரூபாய் கேட்டு தனுஷ் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் 3 வினாடி வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் விக்னேஷ் சிவன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைக்கிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, நயன்தாரா தன்னுடைய வாழ்க்கை பயணத்தின் குறித்த ஒரு டாக்குமெண்ட்ரியை உருவாக்கி இருக்கிறார். அதை கௌதம் மேனன் இயக்கி இருக்கிறார். இது அவருடைய திருமண நிகழ்வில் இருந்து அந்த டாக்குமெண்ட்ரி என்பது உருவாக்கப்பட்டது. அது திருமண நிகழ்வாக மட்டும் இல்லாமல் நயன்தாராவுடைய வாழ்க்கை பயணம், திரைப்பயணம், காதல், மகிழ்ச்சியான விஷயங்கள், திருமணம் என அனைத்து விஷயங்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அவர் சந்தித்த விமர்சனங்கள், அவர் சந்தித்த பிரச்சனைகள் என அனைத்தின் தொகுப்பாகத்தான் அந்த டாக்குமெண்ட்ரி உருவாகி இருக்கிறது. அது 18ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் அந்த டாக்குமெண்ட்ரியில் அவருடைய காதல், நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு இடையிலான அந்த காதல் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு சமயத்தில் தான் தொடங்கியது. அவர்கள் இருவரும் அந்த படப்பிடிப்பு சமயத்தில் தான் காதலிக்க தொடங்கினார்கள். அந்த திரைப்படத்தை தனுஷ் தயாரித்திருந்தார். தன்னுடைய அந்த முக்கியமான அந்த டாக்குமெண்ட்ரியில் அவருக்கு ஏற்பட்ட அந்த காதல், அது எப்படி திருமணத்துக்கு வழிவகுத்தது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை படமாக்க திட்டமிட்டிருக்கார்கள். அதில் ஒரு பகுதியாகத்தான் அந்த நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெற்ற ஒரு 3 வினாடி காட்சியை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு சட்டப்பூர்வமாக NOC பெறுவதற்கு தனுஷ் தரப்பில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் தரப்பினர் முயற்சி செய்ததாக தங்களுடைய அறிக்கையிலேயே தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 ஆண்டுகளாக அதுக்கு முயற்சி செய்தும் அதற்கான பலன் கிடைக்கவில்லை. மற்ற படங்களுடைய தயாரிப்பாளர்கள், அது படக்குழுவினர், சம்பந்தப்பட்டவர்கள் NOC கொடுத்து விட்டார்கள். ஆனால் தனுஷ் கொடுக்கவில்லை. இதற்கு 2 வருடங்களாக நாங்கள் முறையாக முயற்சித்தோம். ஆனால் அந்த முயற்சி தோல்விதான் அடைந்தது என்று தெரிவித்திருக்கிறார். இது வியாபார ரீதியிலோ அல்லது சட்ட ரீதியிலோ இருந்திருந்தால் பரவாயில்லை, எங்கள் மீதான அந்த தனிப்பட்ட வெறுப்பின் காரணமாகத்தான் இது கொடுக்கப்படவில்லை என்பதையும் அதனுடைய அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் நாங்கள் பயன்படுத்திய அந்த 3 நொடி அந்த காட்சிக்கு 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நீங்களே இலவசமாக பாருங்கள் என்றுதான் அந்த விக்னேஷ் சிவன் தன்னுடைய சமூக வலைதளத்தில் அந்த வீடியோவை பகிர்ந்திருக்கிறார். மற்ற படங்களில் இருக்கக்கூடிய காட்சிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த படத்தில் இருந்து அந்த 3 நொடிகள் மட்டுமே, அந்த 3 நொடிகளில் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ஒரு கடற்கரையில், அதாவது அந்த படத்தில் இடம்பெறக்கூடிய நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு காட்சியின் படப்பிடிப்பு போது பேசிக் கொண்டிருந்த ஒரு காட்சியை தான் அந்த 3 நொடிகளில் இடம்பெறுகிறது. அந்த காட்சியை தான் தற்போது விக்னேஷ் சிவன் வெளியிட்டிருக்கிறார். நந்தா, நன்றி செந்தில் ராஜா விரிவான விவரங்களுக்கு. நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம் தொடர்பான ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸில் விரைவில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் 3 வினாடிகள் கொண்ட காட்சிகளை பயன்படுத்தியதற்காக நடிகர் தனுஷ் 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இந்நிலையில் அந்த வீடியோவை விக்னேஷ் சிவன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்.